எனக்கு பேச தெரியும் சொல்லி, எனக்கு வாய் இருக்குன்னு சொல்லி பேசுகிறவன் ஞானி அல்ல. எவ்வளவாக வார்த்தையை சுருக்கி கொள்ளுகிறானோ அவன் தான் ஞானம் உள்ளவன். சிலருடைய வார்த்தையினாலே ஜெயித்து விடலாம், வார்த்தையினாலே சாதித்து விடலாம் என்று முயற்சி எடுக்கிறார்கள். ஆனா அந்த வார்த்தையில் பாவம் வருகிறது. யாரை பேசுகிறேன், எதை பேசுகிறேன், எப்படி பேசுகிறேன், எந்த வார்த்தையை பேசுகிறேன், அந்த வார்த்தை நல்லதா, அது இனிமையானதா? அதே வார்த்தைக்கு, பேசப்பட்ட வார்த்தைக்கு, அனுப்பப்பட்ட இடத்துக்கு நீங்கள் போய் நின்று அந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்காக ஒருவர் சொல்வது போல் அந்த வார்த்தையை நீங்கள் கேட்க ஆரம்பிங்கள். உங்களுக்கு அந்த வார்த்தை ஒன்று கூட பிடிக்காது. அப்படி என்றால் நம்மில் இருக்கிற பிழைகளை மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் நாம் அதிகமாய் பேசாமல் இருப்பது நல்லது. வீண் பேச்சு உன் பக்தியை கெடுக்குமா? வீண் பேச்சு உன் விசுவாசத்தை கொல்லும். வீண் பேச்சு இயேசுவோடு இருக்கிற உறவை அப்படியே வெட்டி விழுத்தும். உங்களுக்குள்ள இருக்கிற எவ்வளவு நல்ல சுபாவங்கள், நல்ல குணங்கள், நல்ல நல்ல விதமான எண்ணங்கள், இது எல்லாத்தையுமே மொத்தம் கெடுத்து போடுற ஒரே விஷயம் உனக்குள்ளிருந்து வருகிற வீணான பேச்சு உன்னை வேற நபரா மத்தவங்களுக்கு காட்டு. உங்கள் வார்த்தைகள் மிக மிக கவனமாக உன்னிலிருந்து வெளிப்பட வேண்டும். உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தையாகிலும் ஒருவரையும் அழிக்க கூடாது, ஒருவரையும் காயப்படுத்தக்கூடாது, ஒருவரையும் பாதிக்க கூடாது. உன்னிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அவர்களை கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாய் நிறுத்த வேண்டும். வார்த்தை நம்மை கட்டுகிறது, வார்த்தை நம்மை உருவாக்குகிறது. இன்றைக்கு என்னுடைய மெசேஜுடைய டாபிக் அதிகமா பேசக்கூடாது. ஆமாம், நம்ம சொல்லுவோம்ல வாயாடி, அதுதான் இன்னைக்கு மெசேஜ் டாபிக். ஆமாம். ஸோ வாய் இருக்குதுன்ட்டு பைபாஸ் ரோடு மாதிரி அப்படியே 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடி நிற்கிறதுக்கு வாய் இல்லை. நம்ம நிறைய மாற்றங்கள் உண்டாகணும். நிறைய ஆவிக்குரிய காரியங்களே பேசிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு நேற்று ஆவியானவர் சொன்னாரு, அவங்க நடைமுறை வாழ்க்கையில சில காரியங்கள் மாற்றப்பட வேண்டும். அது மாறிடுச்சுன்னா என் மகிமை அங்க வெளிப்படுவதை அவங்க பார்க்க முடியும். சோ பைபிள்ல அந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறதை இன்றைக்கு உங்கள் கண்முன் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். நீதிமொழிகள் 10:19, சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது, உதடுகளை அடக்கிறவனே புத்திமான். இன்றைக்கு நம்ம வாய நம்ம அடக்க பழகணும். வார்த்தையை அடக்கும் போதுதான் அவர் உங்களுக்காக பேச ஆரம்பிப்பார், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். வாய் அடக்க வேண்டும். அவர் சொல்றார், சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. அப்ப பேசுற வார்த்தையே பாவமாய் நம்ம அறியாம நமக்குள்ளிருந்து அவைகள் வெளிப்படும் போது அந்த வார்த்தை கரைப்படுகிறது. அப்ப அந்த வார்த்தையை பிசாசானவன் வேகமாக்கும் போது அந்த வார்த்தை நம்மை மீறி அந்த வார்த்தையானது கரைப்படப்பட்டதாக வெளிப்படுகிறது. அந்த வார்த்தை பரிசுத்தமாய் இல்ல, அந்த வார்த்தை பாவமாய் போகிறது. சொற்களின் மிகுதி, பேசிக்கிட்டே 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 இருக்க 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 அந்த வார்த்தை பாவத்தை நிரம்புது. ஒருவனை காதல் செய்கிறாள் என்றால் அவர்கள் பேச பேச இனிமையான வார்த்தை பேசி 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 அவர்கள் வார்த்தை மிகுதியாக மிகுதியாக அவர்களுக்குள்ளாகவே ஒருவருக்கு பிரச்சனை வந்துவிடும். அந்த பிரச்சனையானது அவருடைய வாழ்க்கையை தாறுமாறாக்குகிறது. அந்த பிரச்சனையானது ஒருவர் காயப்படுத்தி கொள்ளுகிறது. சில நேரத்தில் அதே பேச்சுதான் மரணத்தை வரலும் கொண்டு போய் விடுகிறது. சொற்களின் மிகுதி, அதுல ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். எனக்கு பேச தெரியும் சொல்லி, எனக்கு வாய் இருக்குன்னு சொல்லி பேசுகிறவன் ஞானி அல்ல. எவ்வளவாக வார்த்தையை சுருக்கி கொள்ளுகிறானோ அவன் தான் ஞானம் உள்ளவன். சிலருடைய வார்த்தையினாலே ஜெயித்து விடலாம், வார்த்தையினாலே சாதித்து விடலாம் என்று முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் அந்த வார்த்தையில் பாவம் வருகிறது. பிரசங்கி 5:2 பாருங்கள்.
இந்த சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாமல் போகாது என்று சாலமோன் ஞானிதான் இதை எழுதினார். பிரசங்கி 5:2 பாருங்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், நீ பூமியில் இருக்கிறார். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக, வார்த்தை சுருக்கமாய் இருப்பதாக. என்ன சொல்லுகிறார் இந்த பிரசங்கி? உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருக்கட்டும். மத்தவங்களுக்கு சுருக்குன்னு ஏற மாதிரி இருக்கக்கூடாது. உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருக்கட்டும். அதிகமா பேசாத, சமாதானம் கெட்டு போயிடும். கொஞ்சமா பேசு, வேண்டியதை மட்டும் பேசு, தேவையானதை மட்டும் பேசு. நாம் இன்னும் பூமியில தான் இருக்கிறோம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தெய்வம் வானத்தில் இருக்கிறார். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை சுற்றிலும் அவருடைய பிரசன்னத்தால நம்மை மறைத்திருக்கிறார். ஆகையால் பேசுகிற காரியங்களிலே ஜாக்கிரதை தேவை. யாரை பேசுகிறேன், எதை பேசுகிறேன், எப்படி பேசுகிறேன், எந்த வார்த்தையை பேசுகிறேன், அந்த வார்த்தை நல்லதா, அது இனிமையானதா? அதே வார்த்தைக்கு, பேசப்பட்ட வார்த்தைக்கு, அனுப்பப்பட்ட இடத்துக்கு நீங்கள் போய் நின்று அந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்காக ஒருவர் சொல்வது போல் அந்த வார்த்தை நீங்கள் கேட்க ஆரம்பிங்கள். உங்களுக்கு அந்த வார்த்தை ஒன்று கூட பிடிக்காது. உங்களை ஒருவர் அப்படி பேசினால் நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள்? தேவஜனமே, ஒருவரை சுட்டி காட்டும் போது, ஒருவரை குற்றமாக காட்டும் போது, ஒரு விரல் அவர்களை காட்டினால் 3 விரல் நம்மை காட்டுகிறது, ஒரு விரல் தெய்வத்தை காட்டுகிறது. ஒருவர்கிட்ட ஒரு குற்றம் சொன்னால் தெய்வம் சொல்கிறார் 3 குற்றம் உன்னண்டை உண்டு என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நம்மில் இருக்கிற பிழைகளை மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் நாம் அதிகமாய் பேசாமல் இருப்பது நல்லது. அப்ப அங்க சொல்கிற வார்த்தைகள் சுருக்கமாய் இருக்கட்டும். கம்மியா பேச பழகிடு, கம்மியா பேசு, வேண்டியதை மட்டும் பேசு. ஒரு வார்த்தையை எடுத்தா அதுக்கு வார்த்தை போயிட்டே இருக்கும் பாருங்க. இங்க வீட்டுல தான் தொடங்கி இருப்போம், அது செத்து போயிட்டவங்களை கூட சொல்லி பேசிட்டு இருப்போம். அந்த ஆளால, அந்த அம்மாவால, அவளா, அந்த ஆளு, மரிச்சு முடிச்சிட்டவங்களை கூட பேசுவோம். மரிச்சவங்க வந்து இதுக்கப்புறம் நமக்கா பேச முடியுமா? பேசவே மாட்டாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, நான் செத்தா கூட, அந்த செத்த பிறகு கூட அந்த வீட்டுக்குள்ளே நான் செத்தா கூட அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், செத்தா கூட இனிமேட்டு அங்க பேச மாட்டேன். நீ செத்துட்ட பிறகு எல்லாம் அங்க எங்க போறோம், அதான் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எங்க ஒண்ணுமே இல்லை. அப்ப பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு ஈகோ இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்திலும் ஒரு ஈகோ. அவங்க தங்களை தாழ்த்திக்கவே மாட்டாங்க. ஹலோ, எல்லாரும் கூட தான் நான் பேசுறேன், புரியுதெல்லாம் இருக்கும். எந்த இடத்துல ஆனாலும், உன் வேலை இடத்துல ஆனாலும், உன் அதிகார இடத்துல ஆனாலும், இல்ல சிறியவங்க இடத்துல ஆனாலும், உன் பிள்ளைங்க கிட்ட கூட உன் வார்த்தைகள், உன்னால் எல்லாம் பேச முடியும் என்று இஷ்டத்துக்கு பேசாத, இஷ்டத்துக்கு வார்த்தையை விடாத. வார்த்தையினால ஆசீர்வதி, அது நல்லது. அந்த வார்த்தையினால சபிக்காத. ஏன்னா எதெல்லாம் விதைச்சோமோ அதெல்லாம் திரும்ப அறுவடை செய்ய வேண்டியிருக்கும். ஆகையால வார்த்தைகள் சுருக்கமாக வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களோடு இருப்பார். அதிகமா நம்ம பேசக்கூடாது. யோபு 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்குள் வரலாம். யோபு 15:3. பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளாலும், பிரயோஜனம் இல்லாத வார்த்தையினாலும், உபயோகம் இல்லாத வசனங்களாலும், உபயோகம் இல்லாத வசனங்களினாலும் தர்க்கிக்கலாமோ? பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள், பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள். பாருங்க, சில வார்த்தைகள் எல்லாம் பல மணி நேரம் பேசியிருப்போம், பிரயோஜனமே இருக்காது. அந்த வார்த்தையில ஒண்ணு கூட யூஸ் பண்ற வார்த்தையாவே இருக்காது.
ஒரு சயின்டிஸ்ட் கிட்டயோ போய் உட்காருங்க, அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எத்தனோ காரியங்களை கண்டுபிடிப்பதற்கும் உருவாக்குவதற்கு எதுவா இருக்கும். ஒரு வைத்தியன் அண்டை உட்கார்ந்து பேசி பாருங்கள், ஒவ்வொரு நோய்களில் இருக்கிறவர்களை விடுதலை ஆக்குவதற்கு இது என்று பேசப்படும். ஒரு ஜட்ஜு கிட்ட உட்கார்ந்து பேசுவாங்க, ஒரு குற்றவாளியை விடுவிப்பதற்குரியதாய் பேசுவார்கள். ஆனா தண்டமா இருக்கிறவங்க கிட்ட உட்காந்து பேசி பாருங்க, ஒண்ணு கூட வாயை திறக்க மாட்டீங்க, ஒண்ணு கூட பிரயோஜனமே இருக்காது, ஒன்று கூட பிரயோஜனமா இருக்காது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பிரயோஜனமானதை பேசுங்கள். நம்ம பேசுறது தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம பிரயோஜனமானதை பேச பேச தான் பிரயோஜனமானது வரும். அது நமக்கு பிரயோஜனமா மாறும், அது நமக்கு நன்மையா மாறும். அடுத்தது பாருங்க, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2:16. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பாருங்கள். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களாவார்கள். என்ன சொல்லுகிறாரு? வீண் பேச்சு அவபக்தியை கொண்டு வருமா? வீண் பேச்சு உன் பக்தியை கெடுக்குமா? வீண் பேச்சு உன் விசுவாசத்தை கொல்லும். வீண் பேச்சு இயேசுவோடு இருக்கிற உறவை அப்படியே வெட்டி விழுத்தும். ஒருத்தங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்க, ஆனா அவங்கள பத்தி அப்படி பேசுவாங்க. அவங்கள கேட்டு பாருங்களேன், இவங்களை பத்தி உனக்கு தெரியுமா? டைரக்டா தெரியுமா? இல்ல. எப்படி தெரியும்? அவங்க சொன்னாங்க. அவங்கள போய் கேளுங்களேன், உங்களுக்கு யாரு சொன்னா? அவங்க சொன்னாங்க. கடைசி வர பார்த்தா இந்த நபருடைய உண்மை இந்த பேசின அத்தனை பேருக்கும் தெரியாது. கேட்டு 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 வந்த கதை தான் அது. கை காலெல்லாம் முளைச்சி அப்படியே. அப்போ ஊர் கதையை பேசுறதுல அவங்களுக்கு அவ்வளோ பெரிய டைமை கொடுக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க நேரத்தை எவ்வளவு வீணாக்குறாங்க. சோ அதே டைமை அந்த பேச்சு உன் பிரயோஜனத்துக்கு, உன் சம்பாத்தியத்துக்கு, உன்னுடைய குடும்பத்துக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உங்க எதிர்காலத்துக்கு திட்டமிட்டு பேசுனீங்கன்னா அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அது ஒரு முத்தாக மாறும். அந்த வார்த்தை உன்னை மேன்மைப்படுத்தும், உன் சந்ததி அதை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. வீண் பேச்சுகள் அவபக்தியை உண்டாக்குகிறது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய ஜனம், கர்த்தரால தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஜனம். உங்கள் வார்த்தைகள் மிக மிக கவனமாக உன்னிலிருந்து வெளிப்பட வேண்டும். உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தையாகிலும் ஒருவரையும் அழிக்க கூடாது, ஒருவரையும் காயப்படுத்தக்கூடாது, ஒருவரையும் பாதிக்க கூடாது. உன்னிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அவர்களை கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாய் நிறுத்த வேண்டும். ஹல்லேலூயா. தவறான உபதேசம் பாருங்கள், கள்ள உபதேசம், கள்ள போதகர்களை போல சத்தியத்தை வச்சே பேசுவாங்க, ஆனா அத்தனையும் பொய்யான பேச்சு. ஏன்னா இவங்க பேசுறதுடைய சத்தியம் கேட்கிறவனுக்கு அது உண்மை தெரியல. ஆனா உண்மையா தெரிஞ்சுக்கிறவன் என்ன தெரியுமா கேட்பான்? நீ இவ்வளவு நேரம் சொன்னியே, அந்த நபரை உனக்கு நல்ல பழக்கம் இருக்கா, அவர்கிட்ட தான் தெரிஞ்சிட்டு வந்தியான்னு கேட்பான். ஆனா அந்த உண்மை தெரிஞ்சிக்காதவனுக்கு ஊரு கதை ரொம்ப இன்பமா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அவங்களோட கேட்டுட்டு போயிட்டு அதை இன்னும் 4 பேருக்கு சொல்லிக்கிட்டு இருப்பான். அவதூறு செய்தியை பரப்புவார்கள். ஒருவரை குற்றப்படுத்தி பேசுவதிலே அவர்கள் நேரத்தை அவ்வளவு நேரம் செலவிடுவார்கள். அது மட்டும் இல்ல, யாருக்கிட்டனா சொல்லி ஆகணும், அப்படி அவங்கள அது உருவாக்கி வச்சிடும். அப்போ அந்த வார்த்தை அவங்களுக்குள்ள ஒரு அவபக்தியை உண்டாக்கி கொண்டே இருக்குது. அவங்க வாழ்க்கைய பாருங்களேன், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஒரு லிமிட்டுக்கு மேல அவங்களால மகிமையில வளரவே முடியாது. அவங்க வளராதனால அவங்க மற்றவங்களையும் வளர வைக்க முடியாது.
திரும்பி பார்த்தா அவர்களால் அழிஞ்சவர்கள் தான் அதிகம் இருப்பார்கள், அவர்களால் ஒடுக்கப்பட்டவர்கள் தான் அதிகமா இருப்பார்கள், அவர்களால் கட்டப்பட்டு சாட்சி சொல்லுகிறவர்களை தேடினால் இருக்க மாட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவருடைய கண்ணீரை துடைக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் மற்ற குடும்பத்துக்குள் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். நமக்கு ஈகோ இருக்கக்கூடாது. அது ரொம்ப மோசமானது. எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இல்ல, உங்களை பார்த்து கேட்கிறேன், கோழி முட்டையில இருந்து வந்துச்சா இல்ல முட்டையில இருந்து கோழி வந்துச்சா? இதே இந்த கேள்வி கொஞ்ச நேரத்துக்கு இதெல்லாம் பேசாம நான் உங்ககிட்ட கேட்டிருந்தா 4 பேர் கை தூக்கி என்ன பேசிட்டு இருப்பேன். இப்ப யோசிக்கிறீங்க, கோழி முட்டையில இருந்து வந்துச்சா இல்ல முட்டையில இருந்து கோழி வந்துச்சா? சரி, முடிஞ்ச பிறகு விளக்கம் வந்து சொல்லிட்டு போங்க. ரைட். வீணான அவபக்தி உண்டாக்குற வீண் பேச்சுகள். நீங்க நினைக்கிறீங்க நீங்க பேசுறது எல்லாமே வந்து ரொம்ப சரியா இருக்கு என்று. ஆனால் உங்கள் பேச்சுகளின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பரலோகத்துல அதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கான். வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நீ கணக்கு கொடுக்கணும்னு பைபிள் சொல்லுது. ஆமா, இங்க இருக்கிற எத்தனை பேருடைய வாயில கெட்ட வார்த்தை வருது? கை தூக்க வேணாம். பாஸ்டர், யாராவது எதுனா சொல்லிட்டாங்கன்னா என்னால தாங்கிக்க முடியல, 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டாதான் எனக்கு ஒரு மாதிரி பிபி இறங்குது. என்ன யூஸ்? அதனால என்ன யூஸ்? நீ ஆராதிக்கிற இயேசு, அவருக்கு ஒரு பேர் இருக்கு, அவர் சாந்த குணம் உள்ளவர். சாந்த குணம் உள்ளவர். உங்களுக்குள்ள இருக்கிற எவ்வளவு நல்ல சுபாவங்கள், நல்ல குணங்கள், நல்ல நல்ல விதமான எண்ணங்கள், இது எல்லாத்தையுமே மொத்தம் கெடுத்து போடுற ஒரே விஷயம், உனக்குள்ளிருந்து வருகிற வீணான பேச்சு உன்னை வேற நபரா மத்தவங்களுக்கு காட்டுது. நானும் பயங்கர கோவப்படுறவன் தான். எங்க அப்பா ரொம்ப பக்தி உள்ளவர். காலையில ஜெபிக்கணும், சாயங்காலம் ஜெபிக்கணும், எல்லாம் பண்ணணும். எங்களுக்கு 5 பிள்ளைங்க எங்க அப்பாவுக்கு. நான் தான் 4வது ஆளு. எங்க அப்பாவுக்கு எல்லார காட்டிலும் என்னதான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி அழகா நடந்துப்பேன். என்னுடைய வாலிப வயசு வந்துச்சு, என்னுடைய நண்பருடைய சர்க்கிள்லாம் வேற மாதிரி மாறிடுச்சு. வீட்டுல பயங்கர பக்திமான் நான். ஜெபம் பண்ண சொன்னா அப்படி ஜெபம் பண்ணி எங்க அப்பாவே உருக்கிடுவேன். அந்த மாதிரி ஜெபம். அப்படி ஏமாந்துட்டாரு என் மேல. ஆனா வீட்டு கேட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னா, என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நான் சேர்ந்துட்டேன்னா, வாயிலிருந்து வரும் பாருங்க இங்கிலீஷ், அந்த மாதிரி வரும். எல்லாவது ஒரு வார்த்தை அவங்களுக்கு ஈக்குவலா பேசிக்கிட்டு இருப்பேன். ஆனா வீட்டுக்கு வந்துட்டேன்னா அது எங்கதான் என்னை விட்டு போச்சுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஜாக்கிரதையா வீட்டுல பழகுவேன். ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து வராது. என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டேன்னா எங்க அண்ணெல்லாம் என் கூட இருப்பான், அவன்லாம் கூட பார்ப்பான், இவன் இப்படி பேசுறான். எங்க அண்ணன் வாயிலிருந்தெல்லாம் அந்த மாதிரிலாம் வராது. பயங்கரமான கெட்ட வேர்டுகளை நான் யூஸ் பண்ணுவேன். யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறேன்னு தெரியுமா? நான் என்னையே தான் ஏமாத்திக்கிட்டு இருந்தேன். என் பக்தி அதை அழிச்சுது. எனக்குள்ள இருக்கிற உண்மை அழிச்சுது. தவறுகளுக்குள்ளாக அந்த ஆவி என்னை இழுத்து கொண்டு செல்ல ஆரம்பிச்சது. ஒரு நாள் எங்க அப்பா, எங்க வீட்டுல ஒரு பெரிய ஊழியக்காரி ஒரு அம்மா வந்திருந்தாங்க. எங்க அப்பா சொல்றாரு, இந்த பிள்ளைங்க எல்லாம் அபிஷேகம் பெறல, இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க கை வச்சுன்னு. எல்லாரும் கை வைக்கிறாங்க. என் மண்டையில கை வச்சு அபிஷேகம் அபிஷேகம். எங்க அபிஷேகம் இறங்குது? எங்க ஆவியான இறங்குறாரு? நான் தானே. அவருக்கும் எனக்கும் கனெக்ஷனே இல்லை. ஒன்னு அந்த அம்மாவும் எவ்வளவு ஜெபம் பண்ணி பார்த்துச்சு, ஒன்னு இறங்கின மாதிரி இல்லை. சொல்லிட்டாங்க, கர்த்தர் ஒரு நேரம் இவங்களை நிரப்புவாரு, டைம் இன்னும் வரலன்ட்டு போயிட்டாங்க அவங்க. அதே போல ஒரு நாள் திடீரென்று மனசுக்குள்ள ஜெபம் பண்ணோம். ஏனென்று சொன்னால், சபையோடு கூட, என்னுடைய சபையில் இருக்கிற வாலிபர்களோடு கூட ஒரு நெருக்கிய ஒரு ஐக்கியம் கிடைச்சது. காரணம் என்னன்னா, எனக்கு கிட்டார் வாசிக்கணும்னு ஒரு ஆசை வந்து
சர்ச்சில் இருக்கிற அந்த யூத்தோடு கூட, அந்த வாலிப பிள்ளைகளோடு கூட, அவங்கெல்லாம் பயங்கரமா வாசிப்பாங்க. அவங்க கிட்ட போய் கொஞ்சம் டச் வச்சுக்கிட்டேன். அந்த கிட்டார் வாசிக்கிறவன், கிட்டார் எனக்கும் கத்துக்கூட, சரி சொல்லி அவன் அப்படியே கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சான். அதுல போக ஆரம்பிச்சதும் பார்த்தா அவங்க கிட்ட பழகும் போதுதான் தெரியுது நான் மோசமானவனா இருக்கிறேன். ஆனா அவங்க அவ்வளவு பக்தியில் ஆண்டுக்குள்ள அவ்வளவு உண்மையா இருக்காங்க. அவங்க பேச்சு, அவங்களுடைய சுபாவம், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. அவங்க கிட்ட ஒரு துர்நாற்றம் காணாம். ஆனா எனக்குள்ள ஏகப்பட்ட சாக்கடை இருக்குது. இப்ப பாக்குறேன், என்னுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வேணுமா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட கனெக்ட் வைக்கும்போது இவங்க கிட்ட போகும்போது ஷேம் ஆகுது, வெக்கமாகுது. எனக்குள்ளே ஒரு விதமான மனசுல ஒரு அச்சம் தோன்றுது, ஒரு ஷேம் தோணுது. என்னடா இவங்கள போல இருக்க முடியல. அவங்க எல்லாம் காஞ்சி பேசுறாங்க, ஆனா ஒருத்தன் வாயில இருந்து கூட ஒரு வார்த்தை டேன்னு கூட வரமாட்டேன். அவ்வளவு வயசு பெரியவங்களானா கூட அவ்வளவு பணிவா மரியாதை கொடுத்து பேசுறாங்க, அவ்வளோ கனம் பண்றாங்க, அவ்வளவு நேசிக்கிறாங்க, அவ்வளவு விசாரிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற அந்த பழக்கங்கள், அந்த 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 நேர்த்தி எல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி, நம்ம எவ்வளவுதான் ஸ்டைலா வந்தாலும் அவங்க கிட்ட போகும்போது நம்ம ஒரு இருட்டா இருக்கிறதே ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் மனசு இவங்களை நேசிக்கும்படி என் மனசு மாற ஆரம்பிச்சது. அவங்க என்ன விடவே இல்லை, கிட்டார் கத்துக்க அப்படின்னு. அதுக்கப்புறம் சண்டே கிளாஸ் நடக்கிற இடங்கள் எல்லாம் என்ன கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க, யூத் மீட்டிங் கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் போக போக இவனுங்களை பாக்குறேன், ஐயோ இது பயங்கரமான கோஷ்டின்னு தெரிஞ்சு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே வெறுக்க ஆரம்பிச்சு இந்த பரிசுத்தத்துக்குள்ள பிரயாணிக்க ஆரம்பிச்சேன். இப்படி வந்துட்டதும் அவங்க எல்லாம் நல்லா ஆண்டுக்குள்ள நல்லா இருக்கிறாங்க, நல்லா வொர்ஷிப் பண்றாங்க, பாடுறாங்க, மெசேஜ் கொடுக்கறாங்க, ஸ்கிட் பண்றாங்க, என்னென்னவோ காரியங்கள்லாம் விபிஎஸ் நடத்துறாங்க, பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா எல்லாருமே நல்ல லெவல்ல போயிட்டே இருக்காங்க. ஒரு நாள் எனக்குள்ள ஒரு கேள்வி, நானும் அந்த உண்மைக்குள்ள வர ஆசைப்படுறேன். எனக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற எல்லா பாவத்தையும் நான் வெறுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அப்படியே மனசுக்குள்ள என்னையே குறிச்சு நான் மாறணும்னு பேச ஆரம்பிக்கிறேன். ஒரு நாள் திடீர்னு ஆண்டவர் என்கிட்ட வீட்டுல தனி அறையில போய் ஜெபம் பண்ணுன்னு மனசுக்குள்ள பேச ஆரம்பிச்சார். திடீர்னு வீட்டுக்குள்ள போனேன். 10 நிமிஷம் ஜெபம் பண்றதே பெரிய விஷயம். ஏன்னா ஜெபம் பண்ண விடாது உள்ளகிற ஆவி, பழக்க வழக்கம். போய் முழங்கால் போட்டேன். கொஞ்ச நேரம், இயேசுவே எங்க வீட்டை எல்லாரும் வெளியே இருக்காங்க, கதவை சாத்திக்கிட்டேன். ஏன்னா நம்ம சீக்ரெட் யாருக்கும் தெரியக்கூடாது. கதவை சாத்திக்கிட்டேன். இயேசுவே என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, நான் இதெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் மன்னிங்க சொல்லி அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்குள்ள ஏதோ அப்படி ஒரு விதமான ஒரு பிரசனம், அது அப்படியே நேசிக்கிறது போல, அப்படியே அரவணைக்கிறது போல, அப்படியே தேற்று தூக்கி அரவணைச்சிக்கிறது போல அப்படி இருந்தது. அந்த ஃபீல் ஆனதுமே என்ன அறியாமலே என் கண்ணில் நான் தண்ணி ஊத்தி தேம்பி அழ ஆரம்பிக்கிறேன். தேம்பி அழுறேன், பயங்கரமா அழுறேன். கொஞ்ச நேரத்துக்குள்ள நான் செஞ்ச எல்லா பாவம் என் முன்னாடி அப்படியே தர போல வருது. அது ஒவ்வொன்னும் அப்படி நிக்கும் முன்னாடி. அதை சொல்லி சொல்லி அழுவான், ஐயோ ஏசப்பா இதை இனி நான் செய்ய மாட்டேன், இதை இனி செய்ய மாட்டேன், மன்னிச்சிருங்க. அப்படியே எல்லா திரையும் ஒவ்வொன்றா அப்படியே வர, நான் சொல்ல சொல்ல ஒன்னொன்னு மறைஞ்சு போய்கிட்டே இருந்தது. அப்படியே சொல்லி சில நிமிடங்கள் அப்படி அழ ஆரம்பிச்சேன், ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சேன். என் உடம்புல இருக்கிற ஒரு பெரிய வெயிட், ஒரு பாரம் அப்படியே என்னை விட்டு விலகிறத நான் பாக்குறேன். அப்படியே உடம்பு அப்படியே ஒரு மாதிரி வெயிட்லெஸ்ஸா மாறுது, அப்படியே ஃப்ரீ ஆக ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துக்குள் எல்லாம் எனக்கு முன்பதாய் அப்படி மறைந்து போன பிறகு திடீரென்று என்னையே நான் மறந்துட்டேன். நான் எங்க இருக்கிறேன், எனக்கு என்ன சம்பவிச்சது ஒண்ணுமே ஒரு சில நிமிஷங்கள் தெரியவில்லை. காரணம், ஒரு பரிசுத்தாவின் ஒரு பயங்கரமான வல்லமை மேல வந்ததும் அந்த இடத்தில் நான் தூக்கி அடிக்கப்பட்டேன். ஆவில நிரம்ப ஆரம்பிச்சேன், அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சேன். எங்க வீட்டுல எல்லாம் பெரிய பெரிய சேர்ஸுங்கெல்லாம் இருக்கும், எல்லாற்றின் மேலே போய் இடிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். தலையெல்லாம் வீங்கிடுச்சு. பயங்கரமா ஒரு 7-8 நிமிஷங்கள் அந்த பிரசன்னமானது என்ன அந்த அறைக்குள் அப்படி நிரப்பினது. பிறகு மயங்கி விழுந்தேன்.
சத்தத்தை கேட்டு என் தகப்பனார் வந்து அடுத்த ஒரு டோர் இருக்கு, அதை ஓபன் பண்ணி உள்ள வராரு. நான் அப்படி வேர்த்து விழுவிச்சு ஆவிலுகிறேன். உடனே அவர் கை வச்சு ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே மகனை நிரப்பினதுக்காய் நன்றி, இவனை நீர் உம்முடைய ஊழியக்காரனாய் பயன்படுத்தும். அந்த நிமிஷம் அந்த எல்லா ஸ்பிரிட்டும் என்ன போனதுமே தெய்வ பிரசனத்தில் ஆட்கொண்டேன். எழுந்து நிக்கிறேன், பலன் இல்ல, முழங்கால பாக்குறேன், அப்படியே ரத்தங்கள் வடியுது, தலை இடிச்சு வீங்கிருக்கு, ஒரு நோவு எனக்கு தெரியல. கொஞ்ச நேரத்துக்குள் என் வாழ்க்கையில் எல்லா இருளும் மாறி ஒரு பெரும் சந்தோஷம். அன்றைக்கு தேவன் என்னை நிரப்பினார். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு அப்படிப்பட்ட நண்பர்களோடு என் நேரத்தை என்னால செலவிடவே முடியல. அதுக்கப்புறம் அந்த நண்பர்களை என்னால பார்க்கவும் முடியல. முற்றிலும் சபையுடைய வாலிபர்களோடு ஊழியங்களில அப்படியே ஆண்டவர் என்னை பிரயாணிக்க வைத்தார். என் வாழ்க்கையே மாறினது, என் பேச்சு மாறினது. வீட்டுல நல்லவனை போல நடிச்சேன், வெளியே நண்பர்கள்கிட்ட போகும்போது தூஷண வார்த்தைகளை பேசினேன். எப்ப பரிசுத்த ஆவிக்குள் நான் நிரப்பப்பட்டனோ, என்னை தேவன் நிரப்பினாரு. அதுக்கு முன்பதா என் பாவத்தை நான் அறிக்கையிட்ட பிறகு என்னை நிரப்பினார். அன்றிலிருந்து இன்று வர தேவ வார்த்தையை தவிர வேற ஒன்றையும் கர்த்தர் நாவிலே தரவில்லை. இன்றைக்கு இந்த நாவினால பேசப்படுகிற வார்த்தைகள் குடும்பங்களை கட்டுகிறது. இந்த நாவினால் பேசப்படுகிற வார்த்தைகள் அந்தகார பொல்லாத ஆவிகள் முறிகிறது. இந்த வாயின் நாவினால் பேசுகிற கேன்சர்கள் சுகமாகிறது. இந்த நாவினால் பேசும்போது மரித்தவைகள் எழும்புகிறது. இந்த நாவினால பேசும்போது அநேக குடும்பங்களுக்குள்ள தேவ வல்லமின் விடுதலை நிரம்புகிறது. ஹல்லேலூயா. சீர்கேடான பேச்சு நமக்குள்ளே ஒரு அவபக்தியை உண்டாக்குகிறது. வார்த்தை மாறட்டும், நாம் மாற வேண்டும். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். வீண் பேச்சுகள், சத்ருவானவன் உன்னை ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்றத இந்த கால ஆராதனை நீ புரிந்து கொண்டு உனக்காக, உன் குடும்பத்துக்காக, சமாதானத்துக்காக தேவன் இன்றைக்கு இதை உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு எத்தனை பேருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையினால குடும்பமே பிரிந்து போயிருக்கிறது. எத்தனை பேருடைய வாயின் வார்த்தையினால் எத்தனை குடும்பங்கள் உடைந்து இருக்கிறது. ஆம் தெய்வ பிள்ளைகளே, இது அவபக்தியான வார்த்தைகள், அவைகள் உடைக்கிறது. இன்றைக்கு தெய்வம் எல்லாவற்றுக்கும் எலும்பையும் நரம்பையும் கொடுத்துட்டார், நாவுக்கு மட்டும் கொடுக்கவில்லை. இன்றைக்கு அது இஷ்டமானதை பேசுவதற்கு கர்த்தர் எனக்கு தரவில்லை. நான் யோசித்து கவனித்து பேசும்படி எனக்கு அதை கொடுத்திருக்கிறார். என் நாவில் கர்த்தரை மட்டுமே நான் உயர்த்த ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. யோபு 13:5. நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாகும். நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாகும். அது உங்களுக்கு ஞானமாய் இருக்கும். பாருங்கள், நீங்கள் பேசாமல் இருந்தாலே நல்லா இருக்குங்க. சில வீட்டுல சொல்லுவாங்க, நீ கொஞ்ச நேரம் பேசாம இருந்தாலே நல்லா இருக்கும். தெய்வ ஜனமே, நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாயிருக்கும். ஒரு நேரங்களில தேவையில்லாத கதைகளை பேச பல மணி நேரங்கள் நான் அதற்காக உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனால் எப்போது தேவ ஆவிக்குள்ளாக நான் ஒரு கண்ட்ரோலுக்குள்ள கட்டப்பட்டு அவருக்குடைய கண்ட்ரோல்ல போயிட்டனோ, தேவையில்லாத இடத்தின் பேசுவதுடைய இடத்தில இப்ப என்ன பார்க்கவே முடியாது. தேவையில்லாதவர்கள் பேசுவதுடைய கூட்டத்தில் என்ன நீங்கள் பார்க்கவே முடியாது. அங்கு நேரத்தை நான் செலவிடவும் முடியாது. இன்றைக்கு தேவன் உங்களை தொடுவும்படி நீங்கள் விட்டு கொடுப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை அப்படிதான் மாறும். தேவையில்லாத இடத்தில் உங்களை பார்க்க முடியாது. தேவையில்லாத காரியத்தில் செலவிட மாட்டீர்கள். தேவையில்லாத மனிதர்களோடு கூட நீங்கள் நேரத்தை பொழுதுபோக்கவும் மாட்டீர்கள். இன்றைக்கு சிலவங்க பாத்தீங்களா, அவங்க குடும்ப கதையெல்லாம் எல்லாருக்கும் சொல்லிட்டு வர்றதுதான் அவங்களுக்கு வேலைய. அவங்க நாவு அவங்களை அப்படி கண்ட்ரோல் பண்ணி கொண்டே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நாவை ஒரு மனுஷனால் அடக்க முடிவதில்லை. இது கர்த்தரால மட்டும்தான் முடியும். கர்த்தரால மட்டும்தான் முடியும். உன் நாவு அபிஷேகம் பண்ணப்பட்டு விடுமானால் உன் நாவினால மத்தவங்களை நீ குறை பேச மாட்ட. உன் நாவினால மத்தவங்களை நியாயம் இருக்க மாட்ட.
உன் நாவினால மற்றவங்களை நீ அழிக்க மாட்ட. உன் நாவின் வார்த்தையினால மற்றவங்களை நீ தூக்கி எடுப்ப, நேசிப்ப. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாவு மிக முக்கியம். அந்த நாவுக்கு வார்த்தைகள் உச்சரிக்கும் அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை பிரயோஜனமானதாய் பயன்படுத்துவீர்கள் என்றால் அது உங்கள் வீட்டையே அது மகிமையாய் மாற்றிவிடும். உங்கள் குடும்பத்தின் தலைமுறையை அது மகிமையாய் மாற்றிவிடும். ஹல்லேலூயா. ஆகையால் தான் யோபு சொன்னார், நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாயிருக்கும், அதுதான் உங்களுக்கு ஞானமாயிருக்கும். இன்றைக்கு அநேகர் நிறைய வார்த்தைகளை பேசினதுனால அவங்க ஞானவான்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்ல. உனக்கு பின்பதாக ஒரு கூட்டமே சொல்லுகிறது, அவர்களால தான் இது என்று. இன்றைக்கு நான் மாற வேண்டும். சபை எது தெரியுமா? சபை நம்மள நல்ல நிலைக்கு கொண்டு வருகிறது தான் சபை. சபை நம்மளை அழிக்கிறது இல்ல, சபை நம்மளை ஜட்ஜ்மெண்ட் பண்றது இல்ல, சபை நம்மளை தண்டிக்கல. சபை நம்மள இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல மனுஷியா காட்டும்படி நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. கையை தட்டி இயேசுவுக்கு மகிமை செலுத்தலாமா? ஏதோ பேசினேன், ஏதோ பிரசங்கித்தேன், ஏதோ சொன்னேன் என்று நான் அபிஷேகம் பண்ணவில்லை. இதைதான் பேச வேண்டும் என்று தேவனிடத்திலிருந்து திட்டம் தெளிமா என் ஆவியில நான் புரிந்தவனாக தான் ஒவ்வொரு வாரமும் நான் பிரசங்கிக்கிறேன். அந்த ஒரு வார்த்தையாகிலும் கீழே விழாது. அந்த வார்த்தையை உண்மையாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர்களுக்கு அது ஒரு மேன்மையாய் மகிமையாய் அது மாறுகிறது. ஹல்லேலூயா. வார்த்தை நம்மை கட்டுகிறது, வார்த்தை நம்மை உருவாக்குகிறது. வேதத்தின்படி பார்க்கும்போது குடும்பம் என்று வந்துவிட்டாலே, எல்லாருக்கும் தான் நான் பேசுறேன், குடும்பம் என்று வந்துவிட்டாலே புருஷனை நாம் கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் பாவியோ துரோகியோ அநியாயக்காரனோ அக்கிரமக்காரனோ கனம் பண்ணு. பைபிள் அதை தான் சொல்லிற்று. உன் நடக்கையினாலே அவர்களை நீ ஆதாயப்படுத்தி விடலாம் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை சாட்சிகளை சொல்ல முடியும் தெரியுமா? ஐயோ, இந்த மனுஷனால் நான் பட்ட பாடுகள் 1 2 இல்ல, ஏராளம். ஆனாலும் எல்லாவற்றுக்காய் கர்த்தரை நோக்கி நான் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். இன்றைக்கு என் புருஷனை கர்த்தர் தொட்டார். அவர் எல்லா பாவத்தையும் விட்டு அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு அவர் என்னோடு இருக்கிறார். பேசாதிருந்தா முட்டாள் கூட, மூடம் கூட ஞானவானா தெர்றானா. அது பிரயோஜனம் இல்ல. பேசணும், பேச வேண்டியதை பேசணும், பேசணும், ஞானமா பேசணும், முட்டாள்தனமா பேசக்கூடாது. பிரச்சனை வர்றதுக்குன்னே பேசக்கூடாது. இவன் வாய் திறந்தாலே பிரச்சனை தான், பிரச்சனை தான். எத்தனை வீட்டுல தெரியுமா, அமாவாசைக்கு முந்த நாளே பயப்படாரு. ஐயோயோ எங்க வீட்டுல சண்டை வந்துடும் போலகுதே. நாம் அதிகமாய் காரியங்களை நம்மிடத்திலிருந்து தான் கொண்டு பிசாசு என்று சொல்லுகிறோம். எது நிறைஞ்சிச்சோ அதுதான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாய் ஞானமாய் பேசுமானா மற்றவங்களுக்கு உபத்திரவமே இல்லை. நம்ம ஞானமா பேச ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வீட்டை போல ஒரு சந்தோஷமான வீடு வேற அங்கேயும் இல்லை. நம்ம சுருக்கமா பேசுறதும் ஞானமா பேசுறதுமா இருந்துச்சுன்னா வீட்டுல ஆசீர்வாதம் அப்படி இருக்கும், மகிழ்ச்சி அப்படி இருக்கும். இன்னும் நிறைய பேர் சொல்றது, உன்னை கட்டின்னு வாழ்றத காட்டினும் எனக்கு எங்க அம்மா அப்பயே பார்த்தாங்க, அதை விட்டு உன்னை கட்டினம் பாரு. இதெல்லாம், இந்த வார்த்தைகள் எல்லாம் தங்களை ஒரு மாதிரி அப்படி பயங்கரமா காட்டி அந்த ஈகோலே போற பேச்சாதான் இருக்குது. அவரை பிரச்சனை தான் நடந்துச்சு, இங்கேயாவது சாரி சொல்லிட்டு மாத்திக்கிறது கிடையாது. அதே போல கணவன் மனைவி ஒரு நாளைக்கு ஒரு 10 முறையாவது ஐ லவ் யூன்னு சொல்லணும். ஐயோ, இந்த மகரடிக்கு ஐ லவ் யூ வேற கேக்குது. வேற எந்த முகர கட்ட தான் உனக்கு கொடுப்பாங்க? உனக்கு அதுதான் தான் கொடுத்துருக்காங்க. ஆமென்.
ஐ லவ் யூ சொல்லணும். நீ சொல்லாதனால தான் பிசாசு வந்து அதுக்கு ஐ லவ் யூ சொல்லி அந்த பிசாசு ஏறின்னு அதுவும் காதல் பண்ணின்னு உன்னை சாவடிக்குது. நேசிங்க. அன்பு வருவதற்கு இவைகள் எல்லாம் அவசியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கல்யாணம் ஆன பிறகு கணவன் மனைவி அவங்கள பார்த்திருக்கீங்களா? புருஷன் முன்னாடி போவார், பின்னாடி பொண்டாட்டி போயின்னு இருக்கும். ஒன்னாவே போவாது, சர்னோடு இது பின்னாடி போகும். அது கணவன் மனைவியே கிடையாது, அது கனவு. எவ்வளவு கேப் கொடுத்து போறாங்களோ அவ்வளவு அவங்க வாழ்க்கையில கேப் இருக்குன்னு அர்த்தம். ஆனா கணவனும் மனைவியும் ஒன்றித்து போவாங்கன்னா அந்த உறவு, அந்த ஐக்கியம், அந்த சமாதானம், அந்த சந்தோஷம், அவங்களுக்குள்ள பிரச்சனையே நிக்காது. அவங்க கிட்ட பிரச்சனையே நிக்காது. அவங்களுடைய உறவுக்கு நடுவுல எவனும் வந்து எந்த விதையும் போட முடியாது. அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும்போது தான் உள்ள எவனா வந்து இல்லாத பொழுது சொல்லி குழப்பிடும்.